நான் புட்லூர் சர்ச்சுக்கு போனேன். போகும்போது புட்லூர் போகிற இடத்துல ஒரு கோயிலுடைய ஏதோ ஃபங்க்ஷனு உள்ள உடலை போலீஸ்காரங்க ஒரு ஆண் போலீஸும் ஒரு பெண் போலீஸும் இருந்தாங்க. வேறு வழியாக போங்க சார் அப்படின்னாங்க. நான் எந்த வழி தெரியல. நான் கேட்டுன்னு இருந்தேன் எப்படி போகணுன்னு. அவர் பேசினேங்கிறாரு. திடீர்னு அந்த பெண் போலீஸ் அப்படியே எங்கள் காரை காமிச்சிட்டு அப்படியே பின்னாடி போனாங்க. ஏதோ கத்திக்கினே பின்னாடி போனாங்க. எனக்கு ஒன்றும் தெரில. எட்டி பார்த்தா பேனட்டுக்கு வெளியில் ஒரு பாம்பு வாழ்த்துருது. பேனட்டுக்கு வெளியில் ஒரு பாம்பு வால் பெருசாக ஆடின்னு இருக்கு. பார்த்ததுமே எனக்கு பயமாகிடுச்சு. ஆனால் சரியான சவுண்டு, பயங்கர சவுண்டு. யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. வண்டி எடுத்துன்னு அப்படி ஒரு ரவுண்டு போட்டு நிறுத்திட்டு நல்லா ஒரு வண்டியை ரைஸ் பண்ணேன். வால் காணாமல் போயிடுச்சு. சரி டைம் ஆகிடுச்சேன்ட்டு வண்டி எடுத்துன்னு போனேன். ஆனால் போகும்போதெல்லாம் பாருங்கள், நம்ம பார்க்குற வீடியோக்கள் எல்லாம் நம்மளோடு பேசுது. சில வீடியோலாம் காமிப்பாங்க பாருங்கள், திடீர்னு காலாண்டு அப்படியே பாம்பு நிற்கும். அவங்க அப்படியே வீடியோவில் எடுத்து. அதே போல் நான் கீழே விழுந்துடுச்சா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. திடீர்னு எங்கே பிரேக் ஆண்டை இப்படி நிற்க போகுது, கிளச் ஆண்டை எங்கே நிற்க போகுது, அதே யோசனையில் கீழே பார்க்குறது மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது மேலே பார்க்குறது. எடுத்துன்னு போய் சர்ச்சாண்டை நிறுத்திட்டு திறந்து நானே மெதுவாக திறந்து ஓப்பன் பண்ணேன். உள்ளே ஒன்றும் இல்லை. அப்படியே வந்துட்டேன். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அங்கே கர்த்தர் நல்லவர். ஆமாம், அதை நம்ம கவனிக்காத பொழுது அது அங்கே நின்று அந்த லேடி பார்த்ததுனால நிறுத்தி ஒரு ரைஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பார்க்கலன்னா சொன்னது போல் காலாண்டை நின்று திடீர்னு காலை சுற்றிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ கர்த்தர் நல்லவர். நான் அதுதான் புட்லூர் சர்ச்சில் சொன்னேன். நம்மளுக்கு தெரியாமலே சில அபாயமானது நம்மளோடு கூட பயணம் பண்ணும். நம்மளுக்கு கூட வருதுன்னு தெரியவே தெரியாது. ஆனால் அதை எதனா ஒரு இடத்துல இறக்கி விட்டணும். கூடையே கூட்டின்னு போனீங்க வச்சிங்க, எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் உங்கள் மேல் அதனுடைய விஷத்தை கக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டாயிடும். அதனால் நம்மளுக்கு தெரியாது. சில நேரங்களில் அந்த பாம்பு இருக்குது தெரிஞ்சிருந்தால் இங்கேயே வேறு வண்டி எடுத்துன்னு போயிட்டுருப்பேன். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணல, தெரியல. அதனுடைய ஒரு சின்ன அடையாளம் தான், ஒரு சின்ன அதனுடைய வால் மட்டும்தான் என்ன தெரிஞ்சிச்சு, வெளியில் தெரிந்தது. அப்போ நம்ம எச்சரிக்கை ஆகி இதை நான் இனி என்ன பண்ண முடியாது, கூட்டின்னு போய். இப்போ ஈவினிங்கு கூட டிரைவர் வண்டியை வெளில எடுத்து வச்சு ஃபுல்லாக லைட்டெல்லாம் அடித்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி அவரும் செக் பண்ணிட்டாரு. அப்போ என்னென்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சம்திங் குட், ஏதோ ஒன்று நம்ம அறியல, நம்மளுக்கு உள்ளே இருக்குன்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில் இது இருக்குது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் இது இருக்குது, ஒரு விஷ பாம்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், எச்சரிப்பு பெறும்பொழுது ஒரு அபாயம் இருக்குன்னு தெரிஞ்சால் பரவாயில்ல இருக்கட்டும், இப்படி தான் கொரோனா கூட வாழ்கிறத போல் பாம்போட கூட வாழ்ந்துன்னு போனோம் அப்படின்னு இல்லாமல், எங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை நல்லா ரைஸ் பண்ணி நல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சு குதித்து இருக்கிற அந்த சுபாவத்தையோ அந்த பாம்பையோ அந்த அபாயத்தையோ என்ன பண்ணிடணும், எங்கேயாச்சும் அதை இறக்கி விட்டுடணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல அது உங்களை இறக்கி விட்டுடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலும் கையுமா சுற்றுற மாதிரி இருக்கும். ஆகவே பாம்பு வந்ததுக்கு ஒரு செய்தியும் வந்துச்சு தான்.